மாடு வச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே மாட்டுக்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அன்றைய தினமும் ஈவினிங் வந்து அவங்களுடைய முன்னோர்களை நினச்சி நான்வெஜ் சமைச்சு இந்த கொழுக்கட்டெல்லாம் பண்ணி படையல் போட்டு வர உறவினரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்குமே எங்களுடைய ரிலேஷன் எங்கள் வீட்லேயுமே நடந்துகிட்ருக்கு. எங்கள் வீட்டில் சொந்தம் பந்தம்லாம் இருக்காங்களா, அவங்க வீட்லேயுமே நடந்துகிட்ருக்கு. நாங்களுமே போவோம் வருவோம். ஸோ அந்த மாடு வச்சிட்ருக்காங்க. மாடு வச்சு இல்லாதவங்க என்ன பண்ணலன்னா, மாட்டு பொங்கலுக்கு இந்த கோசாலைலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோசாலைக்கு போயிட்டு அன்றைக்கி தவிட்டு வாங்கி கொடுங்க. உங்களுடைய ஒட்டு மட்டும் தரித்திரமும் போகும். கோமாதாக்கு தவிடு வாங்கி கொடுத்தா தவிட்டு பானையிலும் தங்கம் முளைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட தரித்திர நிலை நீங்கும். அதற்கப்புறம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்சு என்னால் தவிடு வாங்குற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னீங்கன்னா, உங்களால் அன்றைக்கி என்ன முடியும், ஒரு வாழைப்பழமோ கீரையை மட்டும் தவிர்த்துடுங்க. இந்த அகத்துக்கீரையை தவிர்த்துடுங்க. வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, இல்லை வாழைக்காய், பச்சரிசி, வெல்லம், இல்லை சாதமே ஏதாவது பண்ணி அதில் நீங்கள் வெல்லம்லாம் கலந்து கூட மாட்டுக்கு கொடுக்கலாம். இல்லை காய்கறி கொடுக்கலாம் மாட்டுக்கு. இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் மாட்டுக்கு உங்களால் முடிஞ்சு உங்கள் கையால் மாட்டுக்கு கொடுத்துட்டு மாட்டுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கோமாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. முடிஞ்சால் மஞ்சள் குங்குமம் வைக்க முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா துண்டு ஏதாவது வாங்கிட்டு போய் அந்த கோமாதாக்கு போட்டுட்டு வரலாம். பூ அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம்.